கவர்னருக்கு வீணா போயிடும். இது பயிற்சி முகாம் பேச்சு முகாமா மாறிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி நின்று சமாளிச்சு இறங்கியாச்சு. ஐயாவும் வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காருன்னா அவருடைய உணர்வு உட்கார்ந்து இருக்கே தவிர அவருடைய உடல் வந்து என்ன பண்ணுகிறது என்பது போட்ட மாலையை கூட அந்த உடம்பால் தாங்க முடியவில்லை. அதனால நாம வந்து அவர்களுக்கு நாம் இடமிட்டு இப்ப அவர்கள் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். ஐயா அவர்கள் வந்து நான் 1994 இருந்து நன்கு அறிகிறேன். ஆனால் 99 பல்ராம் ஜாக்கர் இந்த 2 பேரோட பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவங்க முகத்தை பார்க்கிறேன். நான் வந்து நேரம் போய் அவர்கிட்ட எது கிடையாது. இந்த ஏன்னா நமக்கு வந்து இப்ப நம்ம வேலையை பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களிடம் ஒரு வேண்டுகோள், இந்த இந்தியன் கார்பன் கிரெடிட் மார்க்கெட்டிங் ஸ்கீம், இந்திய அரசாங்கத்தின் கர்ம வர்த்தக திட்டத்தில் விவசாயிகளை ஈடுபடுத்துவதற்கான முயற்சி. இது வந்து ஓடுகின்ற மாட்டை வாழ பிடிச்சி ஓடுற மாதிரி. ஐயா ஐயா இந்த திட்டத்தில் வந்து ஐயா 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 விவசாயிகள் இந்த திட்டத்தை ஈடுபடுவது என்பது ஓடுகின்ற மாட்டை வாழ பிடிச்சி நிறுத்துற மாதிரி சொல்றால் அதை பொம்மை பிடித்து நிறுத்துகின்ற சக்தி இந்த விவசாயிகளுக்கு கிடையாது. அந்த ஓட்டத்திற்கு நீங்கள் வந்து ஒத்தாசை தந்து இந்த திட்டத்தை இன்னைக்கு இந்த கூட்டத்தை மட்டும் துவக்கி வைக்கல, அந்த திட்டத்தை ஒரு 5 ஆண்டு திட்டங்களுக்கு நீங்க ஒத்தாசை பண்ணது கேட்டுக்கொண்டு நீங்க வந்து இந்த இதை துவக்கி வைக்கணும். அதை துவச்சி 2 வார்த்தை மட்டும் நீங்க பேசினா போதும். அதனால டாக்டர் கேவி குப்புசாமி தலைவர் RDS நிறுவனங்கள், இவர் ஒரு எளிமையான தொடக்கத்திலிருந்து உயர்ந்தவர். கடின உழைப்பை கடைபிடித்து விடாமுயற்சியுடன் உயர்ந்தவர். அர்ப்பணிப்பு மற்றும் ஒரு குறிக்கோள் சார்ந்த பணியில் கொண்ட பக்தி ஆகிய நற்பண்புகளின் துணையோடு கல்வி நிறுவனங்களின் பேரரசு ஒன்றை நிர்வகிக்கும் மாபெரும் தலைவர். இந்த நிலைக்கு ஒருவரால் எவ்வாறு உயர முடியும் என்பதற்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தனது பெருந்தன்மை, ஆன்மீக நாட்டம், கனிவான நிதானமான அணுகுமுறை ஆகியவற்றிற்காக இவர் தம் காலத்தில் அறியப்படுகிறார். எதிர்கால மனிதர்களின் உயர்வுக்கு ஒரு முன்னுதாரணமாக இவர் அறியப்படுவார் என்பது உறுதி. நிகழ்காலத்தில் பரவலாக அங்கீகரிக்கப்படும் மதிக்கப்பட்டு வரும் இந்திய தலைவர்களில் வேளாண், கல்வி, மருத்துவம் சார்ந்த துறைகளில் இவர் ஒரு தன்னிகரற்ற தலைமை பண்புடையவர். மனிதகுலத்தின் துணிகளுக்குரிய முழுமையான தீர்வு கல்விதான் என்பதிலே முழு கவனத்தை செலுத்துபவர். சுகாதாரம் மற்றும் விவசாயமுமே கூடிய வருமானத்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடியும், வெற்றி செலவை தவிர்க்க முடியும் என்பதை நிலைநாட்டி காட்டுபவர். ஒரு சிறந்த தொலைநோக்கு சிந்தனையாளர், திறமையான நிர்வாகி என்னும் தனித்துவத்துடன் விழுந்து நிற்கின்றார். கல்வி என்பது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்னும் முதுமொழியை முழுவதுமாக உணர்ந்து அறிவுலகை அகலப்படுத்தும் பணியில் இவர் தமிழகத்தில் ஏறத்தாழ 60 கல்வி நிறுவனங்களை நிறுவி மேற்பட்ட புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை நிறுவ வேண்டும் என்ற தன்னுடைய தனியாத கொள்கை பிடிப்புடன் திகழ்ந்து வருகின்றார். கல்வித்துறையில் இவர் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார். விவசாயம் என்பது விவசாயிகளின் மீது மட்டுமல்ல, விவசாயத்தை செய்கின்ற, விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்குமானது என்று இவர் கொண்டுள்ள தனியாத ஆர்வம் தென்காசி, தடங்கன்குளம், தஞ்சாவூர், செம்பட்டி மற்றும் செங்கத்துறை ஆகிய இடங்களில் செழிப்பான விவசாய பண்ணைகளை உருவாக்கி அதிலே ஏறத்தாழ 3 லட்சம் மரங்களை கட்டி காத்து எங்கோ இருந்து நிர்வகித்து வருகின்றார். இவரது இந்த பசுமை சார்ந்த பணியின் காரணமாக தனது கருமை நிலத்திற்கு ஒரு பசுமை போர்வையை போர்த்திக் கொண்டு வாழ்ந்து வருகின்றார். சுகாதாரம் என்பது சுகாதாரத்துறையின் மீது இவர் கொண்டுள்ள தனிப்பட்ட அக்கறையை மேல் நிறுத்துவதாகும். அதற்கான கல்வி நிறுவனங்கள் மட்டுமின்றி RDS அலோபதி, RDS ஆயுர்வேதம், RDS ஹோமியோபதி மற்றும் சித்த மருத்துவமனைகள் வாயிலாகவும் தனது மனிதாபிமான பின்னத்தை பிரதிபலித்து நிற்கிறார். நாடுகளின் எல்லைகளை கடந்த கல்வியை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த தகையாளரை வாழ்க பல்லாண்டு என்று நாம் எல்லோரும் ஒரு சேர வாழ்த்த வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொண்டு பசுமை, நீங்கள் சொன்ன அந்த பசுமை செம்மல் என்ற அந்த தமிழ்
பரம்ஜீத் சௌத்ரியினுடைய மொழியிலே அவருக்கு இன்று நாம் வணங்குகின்றோம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம், இறைவனை வணங்குகின்றோம். நம்முடைய விவசாயிகள் இந்த கார்பன் திட்டத்திலே தலையாய இடத்தை தமிழகத்தில் பிடிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஐயா KVK அவர்கள் பல்லாண்டு வாழ நாமெல்லாம் வாழ்த்துகின்றோம். தமிழகம் முழுவதும் அவர் புகழ் நிலைத்து நிற்க நாம் இறைவனை இறங்குகின்றோம். இந்த திட்டத்தை அவர் துவக்கி வைத்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு இதன் பாதுகாப்பாளராக இருந்து இதன் எச்சத்தை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர் அவருடைய உடல்நிலையை கருதி நாமெல்லாம் அவருடைய அமைதியே நமக்கு ஒத்து. The silence is the most acceptance part of the life. மௌனமே வாழ்க்கையில் தன்னை அங்கீகரிக்கின்ற ஒரு பெரிய தகுதி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த துவக்க விழா முடிவுறுகின்றது. மதிய உணவுக்கு பிறகு நாம் எல்லாரும் இந்த பயிற்சியில் நாம கலந்துக்கிடணும். ஒரு 2:45 மணிக்கு இந்த பயிற்சி துவங்கும். ஐயாவோட சேர்ந்து நாமெல்லாம் ஒரு குரூப் போட்ட கீழே உட்கார்ந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம தேடிக்கொள்வது கேட்டுக்கொண்டு ஒரு குழு படத்துக்காக நாம் எல்லாம் அமரலாம் என்று கேட்டுக்கொள்வோம்.